இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. நாங்க எல்லாரும் இனிமே இன்ஃப்ளூயன்சர்ல தக்ஃப்ளூயன்சர்ஸ் புரியலையா ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல த ரைஸ் ஆஃப் தக்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க. இந்த ஈவெண்ட் உண்மையில வேற லெவல்ல இருந்துச்சு. உள்ள நிறைய ஆக்டிவிட்டி ஜோன் வச்சிருந்தாங்க. யாருமே பண்ண முடியாத அளவுக்கு வேற லெவல்ல பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லஞ்ச்ல அவங்க வச்சிருந்த மெனுவெல்லாம் பார்த்து வயிறே நிறைஞ்சு போச்சு. சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா அப்படின்னு எல்லாருமே இதுல கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா கமல் சாரோட என்ட்ரி வேற லெவல்ல இருந்துச்சு. வந்து இந்த எல்லா இன்ஃப்ளூயன்சர் கூடயுமே அவர் இன்ட்ராக்ட் பண்ணாரு. அவர் லெஜெண்டா இருக்க இதுவும் ஒரு ரீசன் தான். ஈவன் செம்ம சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் 5 மணிக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அதுவும் செம்ம டிஃப்ரெண்டான வைப்ல இருந்துச்சு. உண்மையிலே ட்ரைலர் வேற லெவல்ல இருந்துச்சு. எப்படா படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வேர்ல்டு வைட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 அன்னைக்கு மறக்காம தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பெரிய ஆடியோ லான்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மே 24 அன்னைக்கு. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு கமல் சாரை பார்த்ததுல எங்க மனசும் நிறைஞ்சு போச்சு. ரங்கராய சக்திவேலை பார்க்கணுமா? ஜூன் 5